வழக்கம் ஒரு சாதாரண சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை எப்படி எதிர்பாராத விதமா ஒருத்தரோட வேலையே காலி பண்ணுச்சு. இன்னைக்கு நாம இந்த கதையின் ஒவ்வொரு திருப்பத்தையும் ஒவ்வொரு கோணத்தையும் அலசி ஆராய போறோம். இது வெறும் சம்பளம் சம்பந்தப்பட்ட கதை மட்டுமில்ல, தன்மதிப்பு, பெருமை, அப்புறம் தொழில்முறை உறவுகள் பத்தின ஒரு ஆழமான பாடம்னு கூட சொல்லலாம். இந்த கதையோட மைய கேள்வியே இதுதாங்க. சம்பள உயர்வு கேட்கறதுல என்ன தப்பு? அது ஒரு ஊழியரோட அடிப்படை உரிமை தானே. ஆனா அதை நம்ம எப்படி கேட்கறோம், எந்த நேரத்துல கேட்கறோங்கிறது தான் அந்த உரையாடலோட முடிவையே தீர்மானிக்குது. இங்க அது எப்படி ஒரு பெரிய சிக்கலா மாறுச்சுன்னு நாம இப்ப பார்க்கலாம். சரி, இந்த உரையாடலோட மிக முக்கியமான திருப்பு முனையான கட்டத்துக்கு வருவோம். இந்த ஒரு வரி தான் மொத்த உரையாடலின் போக்கையும் தலைகீழ மாத்திடுச்சு. பாருங்க, இது ஒரு கோரிக்கையா இல்ல, இது ஒரு இறுதி எச்சரிக்கை மாதிரி இருக்கு. இந்த ஒரு வாக்கியம் எப்படி ஒரு தொழில்முறை உரையாடல ஒரு தனிப்பட்ட சவாலா மாத்துச்சுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல நாம ஊழியரான வேலு பக்கத்துல இருந்து இந்த விஷயத்த பாப்போம். அவர் ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாரு? அவரோட மனநிலை அப்போ என்னவா இருந்துச்சு? வாங்க பார்க்கலாம். வேலுவோட பார்வையில இது ரொம்ப நேரடியான ஒரு விஷயம். அவர் கடையோட எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு சேரதா முழுசா நம்புறாரு. அதிகாலை வியாபாரத்திலிருந்து மற்ற எல்லா வேலைகளையும் அவரே கவனிக்கும்போது தனக்கு சம்பள உயர்வு கேட்க முழு தகுதியும் இருக்குன்னு நினைக்கிறாரு. இது அவருடைய கடிக உழைப்பின் மேல அவருக்கே இருந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கதான் வேலுவோட நம்பிக்கையும் அவர் கையாண்ட முறையில இருந்த ஆபத்தும் நமக்கு தெளிவா தெரியுது. தன்னை விட்டா இந்த கடை இயங்காது, தன்னோட இருப்பு இந்த நிறுவனத்துக்கு மிக மிக அவசியம்னு அவர் உறுதியா நம்புறாரு. இந்த அதீத நம்பிக்கை தான் அவர் ஒரு பேச்சுவார்த்தைங்கிற நிலையிலிருந்து ஒரு மிரட்டல் விடுக்கிற நிலைக்கு தள்ளியிருக்கு. சரி, இப்ப நாணயத்தோட மறுபக்கத்தை பார்ப்போம். முதலாளியோட கோணத்திலிருந்து இந்த உரையாடல் எப்படி இருந்துச்சு? அவர் ஏன் இப்படி ஒரு கடுமையான முடிவெடுத்தார்? முதலாளியை பொறுத்த வரைக்கும் இது வெறும் சம்பள பிரச்சனை கிடையாது. இது மரியாதை, விசுவாசம், அப்புறம் அவர் வேலு மேல செஞ்ச முதலீடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். 6 வருஷமா ஒருத்தருக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுத்து அவரை வளர்த்து விட்ட தனக்கு இப்படி ஒரு இறுதி எச்சரிக்கை வரதை அவரால் ஏத்துக்கவே முடியல. இதிலிருந்து ஒன்னு ரொம்ப தெளிவா புரியுது. முதலாளிக்கு இது ஒரு தொழில்முறை உரையாடலாவே தெரியல, ஒரு தனிப்பட்ட துரோகமா தெரியுது. பாருங்க, நான் உனக்கு கத்துக் கொடுத்தேன், பழகுன பாசத்துக்காக பொறுமையா இருந்தேன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் இந்த உறவை எவ்வளவு தனிப்பட்ட முறையில பாக்குறாருன்னு காட்டுது. வேலுவோட அணுகுமுறை அவரை ரொம்பவே அவமதிப்பதா அவர் உணர்ந்திருக்காரு. ஆக இந்த பிரச்சனையின் ஆணிவேரே இதுதாங்க. வேலு என்னுடைய உழைப்புங்கிற கண்ணோட்டத்துல பேசுறாரு, முதலாளியும் என்னுடைய முதலீடுங்கிற கண்ணோட்டத்துல பேசுறாரு. இங்க 2 பேரும் ஒரே விஷயத்த பத்தி பேசவே இல்ல. அவங்க முற்றிலும் வேற வேற தளங்கள்ல இருந்து வாதம் செய்யறாங்க. இதனாலதான் ஒரு தீர்வு கிடைக்காம இந்த பிரச்சனை முத்தி போகுது. இந்த 2 மாறுபட்ட கண்ணோட்டங்களும் ஒன்னோட ஒன்னு மோதும்போது ஒரு தவிர்க்க முடியாத முடிவு ஏற்படுது. அந்த பிரிவு எப்படி அரங்கேறியதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் தான் முறிவு புள்ளி. இதுல முதலாளியோட கோவமும் ஏமாற்றமும் அப்பட்டமா தெரியுது. நீயே போறேன்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி அவர் மொத்த பழியையும் வேலு மேல போட்டு அவரோட இறுதி எச்சரிக்கைய அப்படியே ஏத்துக்கிறாரு. இது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவுன்னு தெளிவா தெரியுது. இது வெறும் வேலை நீக்கமில்ல, இது அதைவிட ஆழமானது. ஒரு தெளிவான, திரும்பப் பெறவே முடியாத ஒரு முடிவு. நான் உன்னை திரும்ப அழைக்கவே மாட்டேன்னு சொல்றது மூலியமா முதலாளி இந்த உறவுக்கான கதவை நிரந்தரமா மூடிடுறாரு. இங்கேதான் பெருமை தன் வேலையை செய்ய தொடங்குது. நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட வேலுவோட மனதிலேயே பாருங்க. அவர் தொலைபேசியில பேசும்போது என்ன சொல்றாருன்னா, தன்னை சுத்தி இருந்த எல்லாரும் தப்பு, நான் மட்டும்தான் சரி அப்படின்னு நம்புறாரு. இது நடந்தத சுய பரிசோதனை செய்யாம தம் பக்கத்து நியாயத்தை மட்டுமே அவர் பார்க்கறத காட்டுது. இந்த கதை வேலுக்கும் முதலாளிக்கும் மட்டும் நடந்த ஒரு கதை இல்ல. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. ஒரு சம்பள பேச்சுவார்த்தையை எப்படி இன்னும் சிறப்பா, புத்திசாலித்தனமா அணுகலாம். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, இந்த 4 படிகளை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரத்திலயோ இல்ல கோவத்திலயோ பேசாம சரியான நேரத்துல உங்களுடைய பங்களிப்புகளை ஆதாரத்தோட பட்டியலிட்டு தொழில்முறையா அணுகும்போது உங்க கோரிக்கைக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது. ரொம்ப முக்கியமா வேலு செஞ்ச மாதிரி இறுதி எச்சரிக்கை விடுவதை தவிர்க்கணும். அது பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிவுக்கு கொண்டு வந்துரும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். நம்ம உழைப்புக்கும் திறமைக்கும் மதிப்பு கேட்கறது தன்மதிப்பு. ஆனா நம்மள விட்டா இங்க எதுவும் நடக்காது அப்படின்னு நினைக்கிறது தலைகணம். இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எது? அதை தவற விடும்போதுதான் வேலுவோட கதையை போன்ற பிரச்சனைகள் உருவாகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?